Dear students, in the video 10th standard history unit 7 anti-colonial movements and the birth of nationalism part 7 video பார்க்க போறோம். இதுல birth of nationalism பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். The foundation of Indian National Congress 1870 to 1885. ஆக்சுவலா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 1885ல தான் ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதுக்கான ப்ரொசீஜர் ஃபவுண்டேஷனை 1870லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் என்னென்ன, எப்படி இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாச்சு, அதோட எய்ம்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Rise of nationalism. The second half of the 19th century saw the emergence of national political consciousness among a new social class of English educated Indians. அதாவது இந்த 19th centuryல செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா a new class emerged actually 19th century beginningலயே அப்படின்னு சொல்லலாம். That is இங்கிலீஷ் எஜுகேட்டட் இண்டியன்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சோஷியல் கிளாஸாக உருவானாங்க. ஸோ தேர் எமர்ஜ்ட் அ நியூ சோஷியல் கிளாஸ் ஹூ வேர் ஆல் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இண்டியன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ தே வாண்டட் டு கிரியேட் அன் அவேர்னஸ் அமாங் த பீப்புள் அபவுட் த நேஷ்னல் பாலிட்டிக்ஸ். நம்ம தேசிய அரசியலை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. The Indian intelligentsia played a crucial role in generating a new consciousness by exposing a large number of people to the idea of nation, nationalism and various democratic aspiration. So இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, they wanted to create an awareness among the people. So இந்த இந்தியன் இன்டெலிஜென்சி அப்படின்னா இந்திய அறிவாளர்கள்னு அர்த்தம். ஸோ இந்த இந்திய அறிவாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they played a very important role in creating a national consciousness. மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல இவங்க ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. எந்த மாதிரியான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, நேஷன், நேஷனலிசம் அண்ட் வேரியஸ் டெமோக்ராட்டிக் ஆஸ்பிரேஷன், அதாவது தேசம், தேசியம் அண்ட் மக்களாட்சியோட உயர்ந்த நோக்கங்கள்லாம் என்ன, மக்களாட்சி இந்தியாவில் வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணங்களை மக்கள் மனசில் பதிய வைக்கிறாங்க. The flourishing of print media both in the vernacular and in English played a significant role in circulating such ideas. So the flourishing print media, அதாவது அந்த அச்சு ஊடகங்கள், அதாவது பிரிண்ட் மீடியா, நியூஸ் பேப்பர்லாம் வருது இல்லையா. ஸோ இந்த ஃப்ளரிஷிங் பிரிண்ட் மீடியா போத் இன் வெர்னாக்குலர் ஆஸ் வெல் அஸ் இன் இங்கிலீஷ். வெர்னாக்குலர் அப்படின்னா என்ன, நம்மளோட வட்டார மொழிகள், லோக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம மக்கள் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மொழிகள் பேசுவாங்க. ஸோ அந்த வெர்னாக்குலர் லோக்கல் லாங்குவேஜ்லேயும் நியூஸ் பேப்பர் வருது, இங்கிலீஷ்லேயும் நியூஸ் பேப்பர் வருது. ஸோ அதில் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறது மூலமா they wanted to create an awareness among the people about nation, nationalism and various democratic aspiration. So in the new social class, English educated Indians, they wanted to create an awareness among the people. ஸோ மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த பிரிண்ட் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரிண்ட் மீடியான்னா என்ன, அந்த நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானே பிரிண்ட் மீடியா. ஸோ அதை யூஸ் பண்ணி வெர்னாக்குலர், அதாவது லோக்கல் லாங்குவேஜ்லேயும் இங்கிலீஷ்லேயும் என்ன பண்ணுறாங்க, ஆர்டிக்கல்லாம் எழுதி மக்களோட மனசில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. Even though they were numerically small, they had a national character and capacity to establish contact on an all India scale. So in the educated, English educated Indians இருக்காங்க இல்லையா, ஸோ ஈவன் தோ தே வேர் நியூமரிக்கலி ஸ்மால், அதாவது எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட அவங்க எல்லாம் அவங்க நாடு முழுக்க அவங்க நினைச்ச அந்த ஐடியாஸை
பரப்புறதுல வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். And they were working as a lawyers, journalists, government employees, teachers or doctors. So இவங்க எந்த மாதிரியான வேலை ஆக்குபேஷன்ல இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லாயர்ஸா இருந்தாங்க, ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளராக இருந்தாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தாங்க, டீச்சர்ஸாக இருந்தாங்க, டாக்டர்ஸாக இருந்தாங்க. அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது, மக்களோட மனசுல ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ண முடிஞ்சுது. And they took the initiative to float political outfits such as Madras Native Association 1852, English East India Association 1866, Madras Mahajana Sabha 1884, Purna Sarvajanik Sabha 1870, Bombay Presidency Association 1885 and many others. So in the ஆங்கிலம் கற்ற நடுத்தர வகுப்பினர் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய அசோசியேஷன்ஸ் அமைப்புகளை உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்புகள், அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது உனக்கு ஒரு 2 மார்க்கில் கூட கேட்கலாம், ரைட்? ஸோ திஸ் மே பி ஆஸ்ட் இன் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ என்ன மாதிரியான அசோசியேஷன்ஸ்லாம் இந்த மிட் ஆஃப் 19th சென்ச்சுரியில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1858-52, ஆர் யூ மே கெட் த சேம் திங் இன் மேட்ச் த ஃபாலோயிங் ஆல்சோ. மேட்ச் த ஃபாலோயிங்லையும் இது கேட்கலாம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866, மெட்ராஸ் மகாஜன சபா 1884. இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வரப்போகிற பாடங்களில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பூர்ண சர்வஜனிக் சபா 1870 and the Bombay Presidency Association 1885. ஸோ இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன்ஸ் அவங்களால உருவாக்கப்பட்டது, அவங்களோட இனிஷியேட்டிவ்னால உருவாக்கப்பட்டது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கலோனியலிசம். One of the most significant contributions of early Indian nationalists was the formulation of an economic critique of colonialism. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏர்லி இந்தியன் நேஷ்னலிஸ்டோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா பிரிட்டிஷர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. கிரிட்டிசைஸ்னால் என்ன, அவங்களோட பாலிசிஸை விமர்சனம் பண்ணுறது. கிரிட்டிக்னா விமர்சனம் பண்ணுறது. அதுவும் எந்த பாலிசியை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலேஷன் ஆஃப் அன் எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கலோனியலிசம். அதாவது அவங்களோட பொருளாதார கொள்கை இருக்கு இல்லையா, இந்தியா மேலே திணிக்கிற அந்த பொருளாதார கொள்கை, அந்த கலோனியலிசம், காலனி ஆதிக்கம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க, விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட் வாஸ் தி ஃபார்முலேஷன் ஆஃப் அன் எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கலோனியலிசம். இந்த கலோனியலிசம், எக்கனாமிக் கலோனியலிசத்தை பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. யார்? நம்மளோட ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட், நம்மளோட இந்திய தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரனடே அண்ட் ரோமேஷ் சந்திரா டட். ஸோ இவங்க 3 பேரும் they played a very significant role in making this criticism about colonial economy. ஸோ இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, இந்த காலனி ஆட்சியோட பொருளாதாரம் பற்றிய இந்த விமர்சனம் செய்வதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மக்களுக்கு தெரியணும், இந்த பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்து நம்மளோட எக்கானமியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இவ்வளோ வீக் ஆகிட்டோம். ஸோ எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து நம்ம வீக் ஆகிறதுக்கு, நம்மளோட எக்கானமி டவுன் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற ஒரு அவேர்னஸை மக்களிடையே கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த பிரிட்டிஷோட இந்த பாலிசியை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த 3 பேரும். யாரெல்லாம் அந்த 3 பேர்? தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்த ரனடே அண்ட் ரோமேஷ் சந்திரா தத். So they played a very significant role in making this criticism about colonial economy. They clearly understood that the prosperity of the British lay in the economic and political subjugation of India. So British வந்து நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்கணும் அப்படின்னா நாம
எக்கனாமிக்கலாவும் பொலிட்டிக்கலாவும் பிரிட்டிஷ்க்கு அடிமையா இருந்தா மட்டும்தான் இது அவங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க 3 பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்மளை அடிமைப்படுத்துறது எதுக்காக அப்படின்னா தட் இஸ் ஃபார் தேர் ப்ராஸ்பெரிட்டி. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்ல செழிப்பா இருக்கணும், பிரிட்டன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்மள எக்கனாமிக்கலாவும் பொலிட்டிக்கலாவும் அடிமைப்படுத்துறாங்க. They concluded that colonialism was the main obstacle to the India's economic development. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த காலனி ஆதிக்கம் தான் நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்திற்கு இருக்கிற முக்கியமான தடையே, நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிற முக்கியமான தடையே இந்த கலோனியலிசம் தான். முதல்ல இந்த கலோனியலிசத்தை நீக்கணும், இந்தியாவிலிருந்து அவங்கள முதல்ல நீக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. ஸோ தே கன்க்ளூடட் தட் colonialism was the main obstacle to the India's economic development. ஸோ நம்ம நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு எது முக்கியமா தடையா இருக்கு, இந்த கலோனியலிசம் தான் முக்கியமான தடையா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது objectives and methods. The formation of the Indian National Congress in 1885 was intended to establish an all India organization. So the Indian National Congress வந்து 1885ல உருவாச்சு. ஸோ எப்படி உருவாச்சு அப்படின்னா ஒரு ஆல் இந்தியா ஆர்கனைசேஷன், அதாவது அகில இந்திய அமைப்பு ஒன்று உருவாக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணாங்க. அந்த டிசைட் பண்ணது யாரால இது உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா many educated Indians who are politically active in 3 presidencies like Mumbai, மெட்ராஸ், கல்கத்தா, இந்த 3 இடத்துல அரசியல்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற படித்த இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த இயர் 1885. இது வந்து ஒன் வேர்ட்ல உங்களுக்கு கேட்கலாம், இன் விச் இயர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்கலாம், 1885. ஸோ இது வந்து ஒரு அகில இந்திய அமைப்பா உருவாக்கினாங்க. ஸோ இட் வாஸ் தி culmination of attempts by groups of educated Indians politically active in 3 presidencies, Bombay, Madras and Calcutta. A.O. Hume lent his service to facilitate the formation of the Congress. So இதுல யாரு எந்த இடத்துல இருக்கிற இந்தியன்ஸால இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா, இங்க இருக்கிற பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கிற மெம்பர்ஸால உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஏஓ ஹியூம் அப்படின்றவர் வந்து அவரோட சேவைகளை இதுக்காக இது உருவாக்குறதுக்காக நிறைய தன்னை அர்ப்பணித்து இதை உருவாக்கி இருக்காரு. ஏஓ ஹியூம் lent his service to facilitate the formation of this Congress, and Umesh Chandra Banerjee was the first president 1885 of Indian National Congress. So WC Banerjee அப்படின்னு சொல்லுவாங்க. உமேஷ் சந்திர பானர்ஜி தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். ஸோ இதுவும் ஒன் வேர்டில் உங்களுக்கு வரலாம். ஸோ உமேஷ் சந்திர பானர்ஜி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் விச் வாஸ் மெட் அட் மும்பை. ஃபர்ஸ்ட் செஷன் எங்கே நடந்தது அப்படின்னா மும்பையில் நடந்தது. அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் WC பானர்ஜி, who lent his service to facilitate the formation of the Congress அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஏஓ ஹியூம். ஸோ எந்த இடத்துல இருக்கிற எஜுகேட்டட் இந்தியன்ஸ்னால இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பாம்பே, மெட்ராஸ், கல்கத்தா, இங்க இருக்கிற பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கிற எஜுகேட்டட் இந்தியன்ஸ்னால இந்த ஆல் இந்தியா நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது உருவாச்சு. ஸோ இது எல்லாம் உனக்கு எப்படி வேணா ஒன் வேர்ட்ல கேட்கலாம். The first session of the Indian National Congress was held on 28th December 1885. Actually இது வந்து மும்பைல நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்போ நடந்தது? 28th December 1885. இதுவும் உனக்கு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ல கேட்கலாம். எந்த இடம் அப்படின்னா மும்பை, ரைட்? So the early objectives were to develop and consolidate sentiments of national unity but also professed loyalty to Britain. So initially when the Indian National Congress was formed, the early objectives அவங்களோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா
to develop and consolidate sentiments of national unity, அதாவது தேசிய ஒற்றுமையை உருவாக்குறது, அது பாதுகாக்கிறது, இது மட்டும்தான் முக்கியமான ஒரு நோக்கமா இருந்தது இந்த ஆல் இண்டியா நேஷனல் காங்கிரஸோட நோக்கமா இருந்தது. பட் ஆல்சோ ப்ரொஃபஸ்ட் லாயல்டி டு பிரிட்டன், அதாவது பிரிட்டனுக்கு கொஞ்சம் விசுவாசமாகவும் நடந்து கொள்வது அப்படின்றது கூட உறுதி அளிச்சாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு விசுவாசமாக நாங்க இருப்போம் அப்படின்றதையும் அஷூரன்ஸ் கொடுத்தாங்க பிரிட்டிஷ்க்கு. The technique included appeals, petitions and delegations to Britain, all done within a constitutional framework. சரி, அவங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு தேவையானதை பிரிட்டிஷ் கிட்டேருந்து எப்படி அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான டெக்னிக் அவங்க யூஸ் பண்ணாங்க, முறைகளை பின்பற்றினாங்க அப்படின்னா, அப்பீல்ஸ்னா என்ன, மேல்முறையீடு செய்யறது, பெட்டிஷன்ஸ் மனுக்கள் கொடுக்கறது, எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது, டெலிகேஷன்ஸ் டு பிரிட்டன் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது. ஸோ இது எல்லாமே ஆல் டன் வித்தின் எ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க், அதாவது இது எல்லாமே ஒரு அரசியல் சாசன கட்டுப்பாட்டிற்குள் அவங்க கொடுக்குற வழிமுறைகளில் என்ன பண்ணுறாங்க, அப்பீல் பண்ணி பெட்டிஷன்ஸ் போட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இனிஷியலி எனக்கு வந்து நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகணும், இல்லை எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஸோ தே டிசைடட் டு ரிமைன் லாயல் டு த பிரிட்டிஷ். அவங்க என்ன பண்ணாங்க, லாயலாக நாங்கள் உங்களுக்கு இருப்போம், எங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு டெக்னிக்கை, இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இனிஷியலாக காங்கிரஸ் மெம்பர்ஸ் தே ஹேட் அ வெரி குட் ராப்போ வித் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். நல்ல ஒரு உறவு முறை அவங்க வச்சுருந்தாங்க. யாரோட, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட நல்ல ஒரு உறவு முறை. சண்டையெல்லாம் போடலை. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணாங்க, முறையாக கேட்டு பெற்றாங்க. Some of the key demands were the following: creation of legislative councils at provincial and central level. So நான் சொன்னேன் இல்லையா, initially the members of the Indian National Congress they wanted to get the work done through the peaceful means. சண்டெல்லாம் போடல, அவங்களோட பெட்டிஷன்ஸ் கொடுத்து அப்பீல் பண்ணி தென் பேச்சுவார்த்தை நடத்தி தான் they wanted to get their work done. So the creation of legislative council at provincial and central level, எங்களுக்கு வந்து legislative council வந்து வேணும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது என்ன, சட்ட மேலவை இல்லையா. ஸோ அந்த சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் ப்ரொவின்ஷியல் லெவல்லையும் வேணும், சென்ட்ரல் லெவல்லையும் வேணும். நம்பர் 2, இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ரொம்ப கம்மியாக இருக்காங்க இப்போ, ரைட். தென் தேர்ட் ஒன், செப்பரேட்டிங் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா. இந்த நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் இம்பார்ஷியல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும், ரைட். ஸோ செப்பரேட்டிங் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் தனித்தனியாக பிரித்து வைக்கணும், அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனும் இம்பார்ஷியல் ஜட்ஜ்மெண்ட்டும் கிடைக்கும். தென் ஃபோர்த் ஒன், ரெடியூசிங் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நிறையா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா மிலிட்ரிக்கு தான். டு மெயின்டைன் த மிலிட்ரி தே ஆர் ஸ்பெண்டிங் டூ மச். நிறையா என்ன பண்ணுறாங்க, பணத்தை மிலிட்ரியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க, அதை கட்டுப்படுத்தலாம். தென் ரிடக்ஷன் ஆஃப் ஹோம் சார்ஜஸ். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் ஹோம் சார்ஜஸ், அதாவது உள்நாட்டு வரிகளை என்ன பண்ணலாம், கொஞ்சம் குறைக்கலாம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜூரி. ஸோ நீதிபதி மூலமாக என்ன பண்ணலாம், விசாரணை நடத்தலாம். முன்னாடியெல்லாம் நீதிபதி எல்லாம் விசாரணைக்கு போக மாட்டாங்க. ஸோ எல்லா முன்னாடி இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அது வந்து யூஸ்வலாகவே யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ தே வாண்டட் த ட்ரையல் பை ஜூரி. ஜட்ஜஸ் தான் என்ன பண்ணணும், நீதி விசாரணை வழங்கணும், விசாரிச்சு அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஆணித்தரமாக இருந்தாங்க. holding civil service exams in India as well as in England. ஸோ இந்தியன் சிவில் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீ இங்கிலாண்டில் போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ எல்லாராலையுமே இங்கிலாண்டில் போய் எக்ஸாம் எழுத முடியாது இல்லையா. ஸோ அதனால் அவங்களோட ஒரு கோரிக்கை என்னவா இருந்தது, சிவில் சர்வீஸ் எக்ஸாமை இந்தியாவிலையும் இங்கிலாண்ட்லேயும் ஒரே நேரத்தில் நடத்துங்க. ஸோ இந்தியன்ஸ் என்ன பண்ணலாம், இந்தியாவில் எழுதலாம், இங்கிலாண்டில் இருக்கிறவங்க இங்கிலாண்டில் எழுதலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவங்க கொடுத்தாங்க.
தென் போலீஸ் ரிஃபார்ம்ஸ், காவல்துறையை சீர்திருத்தணும், நிறைய அதில் ஊழல்கள் இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்க. தென் ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லா. ஸோ ஃபாரஸ்ட் லா அதாவது அந்த வன சட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து திரும்பவும் மறுபரிசீலனை செய்யலாம், ஏன்னா அதில் இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றி எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரிசீலனைக்கு கொண்டு வந்தாங்க. Then promotion of Indian industries and an end to unfair tariffs and excise duties. ஸோ நம்மளோட இந்திய தொழிற்சாலைகள் மேம்படணும் அப்படின்னா முறையற்ற கட்டணங்கள், கலால் வரிகள் இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாதான் நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆக முடியும். ஸோ அதுக்கு பிரிட்டிஷர்ஸ் ஹாவ் டு கோஆப்ரேட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டிமாண்ட்ஸாக இருந்தது. தீஸ் ஆர் த கீ டிமாண்ட்ஸ், முக்கியமான கோரிக்கைகள். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இனிஷியலா தே நெவர் ஆஸ்க் த பிரிட்டிஷர்ஸ் டு லீவ் இந்தியா. ஸோ அவங்களுக்கு தேவையானதை சட்டப்படி பண்றதுக்கான உரிமை வேணும் அப்படின்றத மட்டும்தான் அவங்க கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட கீ டிமாண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல வரலாம், சம்டைம்ஸ் ஈவன் எனி 5 கீ டிமாண்ட்ஸ் கேட்கலாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல. Militant nationalism. The methods of moderate leaders failed to yield any substantive change in the British attitude towards the moderate demands of early Indian nationalists. ஸோ இந்த மாடரேட் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது மனுக்கள் கொடுத்து கோரிக்கைகள் கொடுத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்டேருந்து மாற்றங்களை கோரிக்கையா வச்சு என்ன பண்றாங்க, வாங்கிக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி when they keep on do, they were all called as moderate leaders. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு மனுக்கள் போட்டு வெயிட் பண்ணி அது பிரிட்டிஷர்ஸ் ஒரு 10 கோரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு 2 கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரிட்டிஷ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த மாடரேட் டிமாண்ட்ஸ் ஆஃப் ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட் இது மாதிரி தான் இருந்தது, எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அவங்க கொடுக்குற எல்லா கோரிக்கையும் அவங்க நிறைவேற்றலை. 10 கோரிக்கைகள் கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோரிக்கைகள் அவங்க கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 என்ன பண்ணுறாங்க, ஓகே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ தே வேர் ஆல் கிரிட்டிசைஸ்டு பை அ குரூப் ஆஃப் லீடர்ஸ் நோன் ஆஸ் எக்ஸ்ட்ரிமிஸ்ட். ஸோ இந்த மாதிரியான மாடரேட் லீடர்ஸை யார் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, a group of leaders, அதே காங்கிரஸ்லயே ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாடரேட்ஸை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. நீங்க ஏன் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போய் மனுக்கள் கொடுத்து நமக்கு நம்மளோட உரிமையே அவங்க கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா they were all called as extremist. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல 2 விதமான மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் மாடரேட், இன்னொருத்தர் யாரு, இன்னொரு குரூப் யாரு, எக்ஸ்ட்ரிமிஸ்ட். மாடரேட் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட பாசிவா போயிட்டு they wanted to get the work done, but they were all criticized by the group of leaders known as extremists. So instead of prayers and petitions, these militants were more focused on self-help. அதாவது சுய உதவியில கவனம் அதிகமா செலுத்தணும், நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் நிக்கணும், நாமளே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற, நம்ம ஏன் ப்ரேயர்ஸ் அவங்க கிட்ட போய் கெஞ்சணும், அவங்க கிட்ட ஏன் பெட்டிஷன்ஸ் கொடுத்தணும், instead of doing all these things. Okay, these militants were focused on self help. அவங்களோட கவனம் எதுல இருக்கணும், செல்ஃப் ஹெல்ப்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை அப்படின்றத இவங்க வந்து யாருக்கு சொன்னாங்க, மாடரேட்ஸ்க்கு சொன்னாங்க. ஸோ ஸ்லோவா பார்த்தீங்க அப்படின்னா அந்த காங்கிரஸ்ல 2 குரூப் உருவாகுது. One set of people were known as moderate, another set of people were known as extremist.